உலக அரங்கில் வசுதேவக குடும்பத்தின் பெருமையை நிரூபிக்கும் இந்தியா, அதே சமயம் ஆதிக்க உணர்வால் மூக்குடைந்து முக்கியத்துவத்தை இழந்து நிற்கும் சீனா. உலகம் முழுவதும் இறைவனின் குடும்பம், இதுவே நமது மறைநூல்கள் போதிப்பதாகும். இதுவே ஏனைய மறைநூல்களும் போதிப்பதாகும். இதுதான் இறைவன் தந்தை என்பதையும் மக்கள் அனைவரும் சகோதரர் என்பதையும் தெளிவிக்கும் உண்மையாகும். சென்ற முறை ஐநா சபையில் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா விரும்பும் உலகம் பற்றி கோடிட்டு காட்டினார். இந்நிலையில் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொரோனா வைரஸ் இந்தியாவில் தீவிரமாக பரவத் துவங்கியதும் பல்வேறு பத்திரிகைகள் இந்தியாவில் கொரோனாவால் பேரழிவு ஏற்படும் என்ற செய்திகளை வெளியிட்டன. எனினும் அந்த செய்திகள் பொய்யாகின. நம் நாட்டின் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு விவகாரத்தில் கைகோர்த்து சென்றதால் மத்திய அரசின் திட்டங்கள் படிப்படியாக வெற்றியை ஈட்டியது. உலக நாடுகளில் கொரோனாவை வெற்றிகரமாக கையாண்ட நாடாக இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே நம் நாட்டில் கொரோனாவிற்கான தடுப்பூசி மருந்துகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தும் பணிகள் அமோகமாக நடந்து வருகின்றன. இது மட்டுமல்லாமல் இதர நாடுகளுக்கும் இலவசமாக மலிவு விலையிலும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி பிரேசிலுக்கு 20 லட்சம், மொரோக்காவுக்கு 20 லட்சம், வங்கதேசத்திற்கு 20 லட்சம், மியான்மருக்கு 15 லட்சம், நேபாளத்திற்கு 10 லட்சம் டோஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர ஏற்கனவே ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகளையும், பரிசோதனை உபகரணங்கள், முக கவசங்கள், கையுறைகள் போன்றவையும் வெளிநாடுகளுக்கு வழங்கி இந்தியா உதவி செய்தது, இன்றும் செய்து வருகிறது. உலகத்தை ஒரு வசுதேவக குடும்பமாக கருதும் இந்தியாவின் இந்த உதவிகளை சர்வதேச தலைவர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். ஐநா சபை, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பாராட்டியுள்ளன. இதற்கிடையே நம் அண்டை நாடான சீனா கொரோனா நெருக்கடியில் பிறருக்கு உதவாமல் இருந்து வருகிறது. வங்கதேசத்திற்கு 1.10 லட்சம் டோஸ்கள் மருந்து வழங்க முன்வந்த சீனா பரிசோதனைக்காக செலவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என வங்கதேச அரசுக்கு நிபந்தனை விதித்தது. மருந்துகள் அனுப்புவதிலும் சில நிபந்தனைகளுடன் சில கெடுபிடிகள் விதித்தது. எனினும் அந்த நிபந்தனையை புறக்கணிக்க வங்கதேசம் இந்தியாவிடமிருந்து தடுப்பூசிகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நெருக்கடி காலத்தில் தலைமை பண்புடன் விளங்கி வரும் இந்தியாவிற்கு பெரும்பாலான நாடுகள் ஆதரவாக இருப்பதால் சர்வதேச அரங்கில் சீனா தன் முக்கியத்துவத்தை இழந்து காணப்படுகிறது. மேலும் இலங்கை, நேபாளம், வங்கதேசம், மியான்மர் ஆகிய சீனாவுக்கு நெருக்கமான நாடுகள் கூட சீனாவை நம்பாமல் உயிர்காக்கும் மருந்துகள் விஷயத்தில் இந்தியாவை நம்பியுள்ளது இந்தியாவின் கண்ணியத்தன்மையையும் பெருமையையும் உலக அரங்கில் மேலும் நிமிர்த்தியுள்ளதாக பல்வேறு ஊடகங்கள் புகழ்ந்துள்ளன.